நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் இன்னும், அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் இன்னும், அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல, அங்கே போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்.